ஸோ இந்த ரெண்டாவது தேரத்தில் ரெண்டாவது ப்ராப்ளத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாப்பா ட்ரிபிள் இன்டெக்ரல் டி ஓவர் XYZ dz dy dx இஸ் ஈக்குவல் டு a⁴ அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போ டி இஸ் எ ஸ்பியர் அட் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு ஆக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா முதல் கோஆர்டினேட்டை தான் என்ன சொல்லுவாங்க, இதில் 8 வர்றதுனால அது ஆக்டன்ட் அப்படின்றாங்க. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பியரில் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் எடுப்போம். எக்ஸு ஒய் இஜெட்டில் மேலே இருக்கிற பந்தை 8ஆக வெட்டினோம்னா இந்த மாதிரி வரும். அப்போ ஸ்பியர்லேருந்து என்ன பண்ணுவோம், அந்த லிமிட் கண்டுபிடிப்போம். அப்போ எக்ஸுங்கிறது 0 to a, ஏன்னா இந்த இடத்துல 0லேருந்து இங்கே ஏ வரைக்கும் போகும், அதனால் 0 to a. ஒய்ங்கிறது என்னது, கீழே இருக்கக்கூடிய சர்க்கிள், அதான் என்ன சொல்கிறாங்க 0 to, இது வந்து இந்த இது இஜெட் 0ன்னு வச்சுக்கிட்டா எக்ஸு வந்து x² அங்கிட்டு கொண்டு போவோம். இப்போ a² - x² வந்துடும். அப்போ z² இஸ் ஈக்குவல் டு a² - x². இந்த ஒய்யும் அங்கிட்டு போயிடும், அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டோம்னா என்ன ஆகும், ரூட் ஆஃப்னு வந்துடும். ஒய் மட்டும் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். அதான் என்ன இடத்துல போட்டிருக்காங்க, இங்கேருந்து அங்கே வரைக்கும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே பாசிட்டிவ் இதுங்கிறனால இங்கே என்ன எடுத்திருக்கோம், மைனஸ் இதை விட்டுட்டு 0லேருந்து இது மட்டும் எடுத்திருக்கோம். அப்போ இதை மட்டும் போடுவோம். அப்போ இஜெட்டை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், z²/2. இது மேலே இருக்கிறத இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், a² x² y², ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது dy dx. அப்போ இதை மட்டும் இது பண்ணால் ஒய்யை உள்ளே கொண்டு போகிறோம், அதை இன்டெகிரேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை இன்டெகிரேட் பண்ணால் y²/2ன்னு வந்துடும். அப்போ மிச்சம் இருக்கிற இதை வந்து ரெண்டுலேயுமே சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணால் என்ன வருது, 1/2 × 0 to a x போட்டு இந்த இது a² - x². இது வந்து உள்ளே வர்றப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி இங்கே பவர் 1 இங்கேயும் பவர் 1 ரெண்டும் சேர்ந்து தான் ஸ்கொயர் ஆகுது. இங்கே ஆட்டோமேட்டிக்காக 4 இருக்குது, இங்கே 1/2ன்னு வரும். ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், 1/2ன்னு அர்த்தம். இப்போ 4 1/2ங்கிறனால 2ன்னு வரும், அந்த 2 தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ அதனால் கீழே இங்கே 2 இங்கே 4, இதை காமனாக எடுத்துடலாம்.